வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தத்தில் என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெயகிருஷ்ணன், ராதா தாடா, அப்புறம் மோகன் பாபு இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற தெலுங்கு மூவியான ஸ்ரீனிவாச மங்காபுரம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இதில் ஜெயகிருஷ்ணா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராப்புல வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹீரோயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறாப்புல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் இணைகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடந்தது, ஹீரோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்கிறாப்புல, அவரால் என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்தது, அதுக்கப்புறம் பின்னாடி இப்படி ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் ஜெயகிருஷ்ணன் அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ராதா தாடா ஹீரோயின் அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் எல்லா சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷனும் வயலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிடிக்டபிள் ஆகிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு மூவ் ஆகிறாங்க. கதைக்கு உடனே அந்த ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சூப்பரான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அப்புறம் VK நரேஷ் அவர் சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த ஷாமோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த அதே நேரத்தில் வந்து VFX அந்த காரோட சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு என்னை பொறுத்தவரை GV பிரகாஷ் சார் பண்ணியிருக்காரு. GV பிரகாஷ் வழங்கும் போல் அவருக்கே தெரியும், நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக் போடுறாப்புல. இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கான BGM பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் நடக்கிற அந்த சின்ன சின்ன சீக்வன்ஸு, குறிப்பாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகிருஷ்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிடிக்டபுளாக ஒரு கட்டத்தில் மாறிடுச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரலும் என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மோகன் பாபு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்துறாப்புல. அதுக்கப்புறம் அவர் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எழுதப்படலை. அதாவது மிகப்பெரிய வில்லனா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோகன் பாபு வச்சு வந்து இந்த திரைக்கதையை நல்லாவே நகர்த்திருக்கலாம். பட் அதுக்கான ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் ஹீரோயினோட அப்பாவை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதே நேரத்தில் கண்ணில் அந்த காட்டுற கோவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜெயகிருஷ்ணா அவர் கொடுத்த ரோலை அவர் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர மியூசிக்கு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, சினிமாட்டோகிராஃபி, VFX எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைனாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தாலுமே திரைக்கதையில் வந்து இவங்க நிறைய பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் நிறைய எழுதப்படலை. குறிப்பாக வில்லனோட ரோலு அவரோட எல்லாரோட ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதப்படலை. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்சி ஆகி போச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குன்னீங்கன்னா நான் 5க்கு 3.1 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருப்போம். ஒரு 5-6 படத்தை பார்த்து சேர்த்து இந்த படத்தை பார்த்தா இந்த படம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இருக்குது. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு வாட்ச் தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓவரால் இந்த ரிவ்யூ வச்சு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.